தமிழ்நாடு ஏவல் துறை என்ன பிடிக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எங்க ஊர்ல வந்துட்டு எங்க அங்காளி பங்காளியோட தோட்டத்துல இருக்கக்கூடிய மரத்து மேல ஏறி நின்று குரங்கு சட்டையெல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன வந்துட்டு வலை வீசி பிடிச்சாங்களா? நான் தலைமறைவா இருந்தேன்னா, ஏன்னா நான் வந்துட்டு அழகா ஊர்ல பொங்கல் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு தினம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்டா. நான் எங்கடா தலைமறைவானேன்? ஏன்னா தலைமறைவானன்னு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டா, நான் செயின் பறிச்சேன் ஓகே அப்படின்றீங்க. ஆனா எங்களை தாக்கின அந்த திருட்டு நாய் மேல இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ண கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு நாயோட போட்டோ இருக்கும். அந்த நாய் யாருன்னா பள்ளிப்பாளையம், அதாவது திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம், அங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். அவர் பேரு திராவிட எம் ஆனந்தன். இந்த புடுங்காளி தான் கிட்னி திருட்டோட புரோக்கர். கிட்னி திருட்டோட புரோக்கரை இப்ப வரைக்கும் தமிழக காவல்துறை இதுல கூட வந்துட்டு பிடிக்க முடியல. என்ன பிடிக்கிறது இருக்கக்கூடிய ஆர்வத்தை இந்த திருட்டு நாய் மேல காமிச்சிருக்கலாமே. நான் போட்டோல காட்டுறேன் பாருங்களேன். இந்த திராவிட எம் ஆனந்தனை பிடிக்கிறதுக்கு வக்கில்லாம தமிழ்நாட்டுடைய காவல்துறை இருக்குதா? என்னோட கேள்வி அதுதாங்க. நான் மிகப்பெரிய திருடன், ஓகே, பாரதி வந்து மிகப்பெரிய திருடன். என்ன கஷ்டப்பட்டு வலை வீசி எங்க ஊர் காட்டுக்குள்ளலாம் வந்து படுத்து இருந்து நான் பெங்களூர்ல எங்கெல்லாம் இருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு பிடிச்சிங்கல்ல. ஏன் இந்த கிட்னி திருட்டுல ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி திராவிட எம் ஆனந்தனை ஏன் இந்த திமுக அரசு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை, சேகர் பாபு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை பிடிக்காம சிகை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் வேற எதுவும் தப்பா கேட்கலீங்க. என்ன கஷ்டப்பட்டு பிடிச்சிக்க இல்லைங்க, என்ன பிடிக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணீங்க இல்லைங்க. ஆனா பெரிய குற்றவாளிங்க கோடிக்கணக்கில் வந்துட்டு முறைகேடு பண்ணிருக்கானுங்க. ஏழை மக்களோட கிட்னியை தெரிவித்திருக்கானுங்க. அதுக்கு முக்கிய குற்றவாளியே இந்த புரோக்கர் பையதானுங்க. இந்த புரோக்கர் பையலை ஏங்க பிடிக்க முடியலீங்க? அப்போ நான் தான் பெரிய குற்றவாளி. திராவிட ஆனந்த் வந்துட்டு சாதாரண குற்றவாளி கூட கிடையாது. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் திராவிட ஆனந்த். இந்த காவல்துறையை பார்த்து என்னத்த சொல்றது?